ராமையா அப்படின்னு சொல்லப்படுற ஆள் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி நின்று கதை பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் எல்லா திசையிலேருந்தும் மக்கள் ஓடியாடுறாங்க. இது மாதிரி மிராசுதாரர்களோட ஆளுங்க வந்து துரத்துறாங்க, துப்பாக்கி வச்சு சுடுறாங்க, கத்தி வச்சு வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராமையா வீட்டுக்குள்ளே போய் அடைக்கலாம் ஆகுறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே 44 பேர் இருக்காங்களா. மிராசுதாரர்கள் வந்து பார்த்துட்டு அந்த வீட்டை எரிக்கிறாங்க. 44 பேர் உடல் கருகி இறந்து போகிறாங்க. இந்த சம்பவம் இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கலை, கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு 1967 நடந்திருக்கு. இந்த ஊர் பேர் வந்து கீழ்வெண்மணிங்க. இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. அப்படி என்ன தான் நடந்ததுங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கீழ்வெண்மணிக்கு போகணும். அது இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்தாலும் அன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டமாக இருக்குது. எப்படியுமே டெல்டா மாவட்டம்னாலே யோசிச்சு பாருங்கள், அது வந்து என்ன நெல் தான், அந்த அளவுக்கு வந்து சாகுபடி வந்து நடக்கும். அப்படி அந்த காலகட்டத்தில் நெல் வந்து சூப்பராகவே விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த கீழ்வெண்மணிலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா நிலங்கள் இருக்குது. பட் அந்த நிலங்கள்லாம் வந்து மிராசுதாரர்கள் அதிகம் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மிராசுதாரர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்காங்கன்னா அவங்க போய் ஸ்ட்ரைட்டாலாம் போய் வயலில் இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட ஆளுங்களை வச்சுருப்பாங்கல்ல. அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் மிராசுதாரர்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்த்தாலும் பெருசாக வந்து காசு கிடைக்க மாட்டாங்குது, கூலியெல்லாம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஒரு சாகுபடி நடக்குது அப்படின்னா ஒரு கால நெல்லுக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 படி தான் அப்படின்ட்டு எல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு தான் வேலையே நடக்கும். இப்படி நாட்கள் கணக்காக வந்து போய்கிட்டே இருக்குது, பெருசாக கூலியும் இல்லை. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கிட்டே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மிராசுதாரர்கள் வீட்டுக்கு போய் ஒரு சில வேலைகளை பார்ப்பாங்க, அங்கே உள்ள சின்ன சின்ன வேலைகளை. அது பார்த்துட்டு மிராசுதாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, இந்த சாப்பாடு கொஞ்சம் அதெல்லாம் தருவாங்க. அதை வாங்கிக்கிட்டு இவங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்து போயிடுவாங்க. இது வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. காலங்காலமாக அந்த மிராசுதாரர்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் என்னென்னா பயங்கரமாக அடி விழும். ஏதாவது எதிர்த்து கேட்டாலும் சரி, இது மாதிரி கொஞ்சோண்டு கூலி எக்ஸ்ட்ரா கேட்டால் உனக்கு கூலி எக்ஸ்ட்ரா கேட்குதா அப்படின்ட்டு சாட்டையை வச்சு பயங்கரமான உரின்னு வந்து தண்டனை கிடைக்கும். இப்படியே போய்கிட்டு இருக்குதாங்க. அப்போ தான் 1960 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து போர் நடக்கும்போது கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் பஞ்சமாக இருக்குது. அப்போ கீழ்வெண்மணிலையும் பஞ்சமாக இருக்குதா. இந்த மக்கள், இந்த உழைக்கிற இந்த தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து இது மாதிரி கூலி எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, அடி உதையெல்லாம் உழுவுது, எதுவுமே வந்து பண்ண முடியலை. பஞ்சத்தில் வந்து வாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்படி போகும்போது தான் கம்யூனிஸ்ட் வந்து வராங்க. இப்படி வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இன்னும் ஊதியம் வந்து எக்ஸ்ட்ரா வேணும், நாங்கள் சொல்கிறத கேளுங்க, ஒரு விவசாய சங்கத்தை அமைப்போம் அப்படின்னு ஒரு விவசாய சங்கத்தை அமைக்கிறாங்க. இப்படி அதை அமைச்சதுக்கப்புறம் அது வழியாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து கூலி கேட்க வேண்டியது. இப்படி விவசாய சங்கம் அமைச்ச உடனே இந்த மிராசுதாரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நெல் உற்பத்தியாளர் சங்கம் அப்படின்னு வந்து ஒன்று உருவாக்குறாங்க. இது மாதிரி 2 சங்கங்கள் இருந்தோன்னே பெரிய மோதல் நடக்க போகுது அப்படின்னு அப்போதைய தஞ்சாவூர் கலெக்டர் 2 குரூப்பையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதுபடி அந்த தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்ன ஒரு கலை நெல் அறுத்தா 4.5 படி கொடுத்துருக்காங்க, இப்போ 1/2 படி எக்ஸ்ட்ரா கேட்குறோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கீழ்வெண்மணியில் அறுவடை நடக்குதுன்னா அங்கே ஆளுங்க முடிஞ்சால் தான் வெளியூர்லேருந்து வந்து ஆளுங்களை இறக்கணும் அப்படின்னும் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து பேசுகிறாங்க. இதை வந்து மிராசுதாரர்களும் ஒத்துக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக வந்து முடியுதுங்க. பட் இப்படி முடிஞ்சாலும் இதுக்கப்புறம் தான் 2 விதமாக இது வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நான் 2 விதத்தையும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை புரிஞ்சுங்க. மொதல் விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மிராசுதாரர்கள் வந்து அவங்க சொல்கிறது இது மாதிரி நாங்கள் அந்த கலெக்டர் சொன்னபடி வந்து கேட்குறோம், பட் இந்த தொழிலாளர்கள் இன்னமும் எக்ஸ்ட்ரா வந்து அந்த நெல்லை வந்து கேட்குறாங்க, அது எங்களால் முடியாது, அதனால நாங்கள் வெளியூர்லேருந்து அந்த ஆளை இறக்குறோம் அப்படின்னு வெளியூர்லேருந்து இறக்கி அறுவடை வந்து பண்ணுறாங்க. இதை பார்த்த உள்ளூர் தொழிலாளர்கள் எப்படிங்க அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு வெளியூர் ஆளுங்களை துரத்திட்டு இவங்க போய் அறுவடை பண்ணி அவங்களுக்கு தேவையான நெல்லை எடுத்துகிட்டு மிச்ச நெல்லை போட்டுட்டு வந்துருக்காங்களாம். இப்படி போட்டுட்டு வந்தோன்னே மிராசுதாரர் கோவமடைகிறாரு. அவர் பேர் வந்து கோபாலகிருஷ்ணன் நாயுடு. எப்படி இவங்க வந்து இந்த மக்கள் வந்து இப்படி பண்ணலாம், அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக அவங்களை ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு தன்னோட ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு எல்லா ஆளுங்களை கூப்பிட்டுட்டு நாட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த கீழ்வெண்மணிக்கு வராரு. இப்படி வந்து எல்லோரும் அங்கே தூங்கிட்டு இருக்காங்கல்ல, பயங்கரமான துப்பாக்கி சுடு நாட்டு துப்பாக்கி வச்சு எல்லாம் வெட்டுறது அப்படின்னு நடக்குது. எல்லாம் வந்து திருச்சி வந்து ஓடுறாங்க. இப்படி அந்த ஆண்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வயல்வெளியில் போய் ஒளியிறது அப்படின்னு நிறைய இடங்களுக்கு வந்து போயிடுறாங்க. பட் பெண்கள், குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க அப்படியே வந்து 4 பக்கம் திருச்சி ஓடும்போது கரெக்டாக நான் சொன்னேன்ல அந்த ராமையா வீடு, அந்த வீட்டுக்கிட்ட வந்து வராங்க. அப்போ தான் அந்த ராமையா வீடு வந்து இந்த மண் சோறு வச்சு நல்லா கூரையெல்லாம் போட்டு வந்து சூப்பராக இருக்குது. அந்த வீட்டுக்கிட்ட வந்தோன்னா சரி லாக்கெல்லாம் இருக்குது, கதவெல்லாம் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு 44 பேர் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அது 48 பேருன்னு சொல்லப்படுது. இப்படி 48 பேர் ஒளிஞ்சோன்னே உள்ளே போய் டாப்பா போட்டுக்கிறாங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு வீடு தான், பட் டாப்பா போட்டுட்டு இருந்துக்கிறாங்க. இப்போ அந்த மிராசுதாரர் பார்க்குறாரு, எங்கடா ஊரில் எவனையும் காணும், எல்லாம் போய் ஒளிஞ்சிட்டாங்களே, இந்த வீட்டை சும்மா விடக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் போய் பூந்து பார்க்குறாங்க, ஒருத்தரையும் காணும். கடைசியாக இந்த ராமையா வீட்டுக்கிட்ட வராங்களா, உள்ளே பூட்டி இருக்குது,
கண்டிப்பாக உள்ள சத்தம் கேட்டோன்னே சரி இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும்னு கதவை உடைக்க பார்க்குறாங்க. பட் அது முடியலைன்னொன்னே சரி கொளுத்தி விட்ருவோம் அப்படின்ட்டு கொளுத்தி விட்றாங்க. கொளுத்தினோன்னே உள்ளே இருந்த அந்த 48 பேர் இருக்காங்கல்ல, அதில் தன்னோட குழந்தைங்களை வந்து வெளில தூக்கி போடுறாங்க. அப்படி வெளில தூக்கி போட்டோன்னே அந்த குழந்தைய வெட்டி மறுபடியும் வந்து அந்த நெருப்புக்குள்ளேயே வந்து போட்டு வந்திருக்காங்களாம். அதை தாண்டி இன்னும் சில பெரிய மனுஷங்களும் வந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அவங்களையும் வெட்டி போகிறதுன்னு வந்து நடக்குது. அந்த 48 பேரில் 44 பேர் இறந்ததாகவும் அதில் 4 பேர் தப்பிச்சதாகவும் சொல்லப்படுது. இப்படி 44 பேர் உடல் கருகி கிறிஸ்மஸ் அன்னைக்கு 1968 இறந்து போகிறாங்க. இதை வந்து அடுத்த நாள் பார்த்தோன்னா எல்லோரும் வந்து கரிகட்டையாக வந்து கிடக்குறாங்க. இந்த வயல்வெளிகளெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தால் அந்த ஆண்கள்லாம் வந்து பார்த்துட்டு என்னங்க இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குன்னு அழுக வந்து ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வந்து அந்த இடத்த வந்து பார்க்குது. இது ஒரு தரப்பாக வந்து சொல்லப்படுது. இதில் இன்னொரு தரப்பையும் நான் உங்களை சொல்லிடுறேன். இந்த மிராசுதாரர்கள் கலெக்டர்கிட்ட வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் இவங்க என்ன எக்ஸ்ட்ரா வந்து காசு கேட்குறது, நம்ம வெளியூர்லேருந்து ஆளை இறக்குவோம் அப்படின்னு பக்கிரிசாமிகிட்ட சொல்கிறாங்க. எப்போ வெளியூர்லேருந்து ஆளை இறக்கிடுன்னு அவர் 18 ஆளை வந்து கூட்டுட்டு வர்றாரு. இங்கே மிராசுதாரரோட வயலில் வந்து அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கு. சாயங்காலம் ஒரு 5:30 6:30 போல் வந்து எல்லாம் கரையேறி வந்து போயிட்டுருக்காங்களா. அந்த நேரத்தில் உள்ளூர் தொழிலாளர்கள் பார்க்குறாங்க, எப்படா அவங்க வெளியூர்லேருந்து வந்து இங்கே அறுவடை பண்ணுறாங்க, அவங்கள சுற்றி வலை அப்படின்னு அந்த 18 பேரையும் சுற்றி வளைக்கிறாங்க. அந்த 18 பேர் நம்மளுக்கு எதுக்கடா வம்பு அப்படின்னு அவங்க வந்து உளுந்தடிச்சு ஓடிடுறாங்க. பட் ஆளை கூப்பிட்டுட்டு வந்தது பக்கிரிசாமி அப்படின்னு சொல்லப்படுற ஆள் தானே. அவரை சுற்றி வளைச்சி அவரை வெட்டி வந்து கொள்கிறாங்க அந்த உள்ளூர் தொழிலாளர்கள். இப்படி வெட்டி கொன்னதுக்கப்புறம் இந்த செய்தி வந்து பார்த்துட்டிங்கன்னா மிராசுதாரருக்கு போகுது. இது மாதிரி பக்கிரிசாமியை வெட்டி கொண்டுட்டாங்களாம் ஆளை கூட்டிட்டு வந்ததுக்காகன்னு. இந்த செய்தி தெரிஞ்சவொன்னே மிராசுதாரர் பயங்கரமாக கோபம் அடைஞ்சு அது எப்படி அவங்க பண்ணலாம், இவரெல்லாம் நம்மள்ட்ட தானே வேலை பார்த்தாங்க, இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்புறாரு. இப்படி ஆளுங்களை கூட்டுட்டு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே அந்த 44 பேரை எரித்து வந்து கொள்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாள் எல்லோரும் வந்து பார்த்து பயங்கரமாக அழுது. அந்த நேரம் கம்யூனிஸ்ட் வந்து ஊரில் இல்லை, அவங்க வந்து கேரளாவுக்கு வந்து போயிருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு பயங்கரமான விஷயம் வந்து நடந்தது. அப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அண்ணா அவங்க இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து 2 அமைச்சரை வந்து அனுப்பி வைக்கிறேன், கருணாநிதி அவங்களையும் ஒருத்தங்களையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து நடந்தது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தஞ்சாவூரையும் தாண்டி அதுக்கப்புறம் தமிழ்நாடையும் தாண்டி இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. என்னங்க இப்படிப்பட்ட சம்பவம் கீழ்வெண்மணியில் நடந்திருக்கான் அப்படின்னு. இப்படி பரபரப்பாக பண்ணோன்னு 2 கேஸ் பதியப்படுது. ஒன்று பக்கிரிசாமியை கொன்னதுக்காக அந்த தொழிலாளர்கள் மேலேயும், தொழிலாளர்களை உயிரோடு எரிச்சு கொண்டதுக்காக கோபாலகிருஷ்ண நாயுடு இன்னும் சில மிராசுதாரர்கள் மேலேயும் 2 கேஸ் பதியப்படுது. 2மே ஒரே நேரத்தில் தான் விசாரணையும் நடக்குது. இப்படி போய்கிட்டே இருக்குதுங்க. நீதிமன்றமும் வந்து பார்க்குது, 2 ஒரே நேரத்தில் தான் தீர்ப்பும் கொடுக்குறாங்க. இந்த கேஸுக்கு அந்த எரிச்சு கொண்டாங்கல்ல அந்த கேஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு 10 வருஷம் சிறை தண்டனையும் இன்னும் சில மிராசுதாரர்களுக்கு தண்டனையும் வந்து கொடுக்குறாங்க. இதே நேரத்தில் பக்கிரிசாமியை அந்த வெட்டி கொண்டதுக்காக அந்த உள்ளூர் தொழிலாளர்களுக்கு இந்த ஒருத்தருக்கு 5 வருஷம் சிறை தண்டனையும் ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனையும் இன்னும் சில பேருக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. இப்படி 2 தீர்ப்பையும் நீதிமன்றம் கொடுக்குது. 2 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேல்முறையீடு போகிறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு. உயர்நீதிமன்றம் இந்த 2 கேஸையும் வந்து பார்க்குதா, சரி மிராசுதாரர்கள் இந்த தப்பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அதுவும் 23 மிராசுதாரர்கள். அப்போ நீதிமன்றம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. மிராசுதாரர்கள் இவ்வளோ பணக்காரங்களாக இருக்காங்க, அதுலேயும் அந்த முதன்மை குற்றவாளி காரெல்லாம் வச்சுருக்காரு, எவ்வளோ பெருந்தன்மை படைத்தவங்களாக இருப்பாங்க. இவங்க போயா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க அந்த தொழிலாளர்களை போய் வெட்டி கொண்டு வந்துருப்பாங்களா, இதை எரித்து கொண்டு வந்துருப்பாங்களா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னு 23 மிராசுதாரர்களையும் விடுதலை பண்ணது சென்னை உயர்நீதிமன்றம். அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் இருக்குல்ல, பக்கிரிசாமி கேஸ். அந்த பக்கிரிசாமியை கொண்டதுக்காக தொழிலாளர்களுக்கு உள்ளூர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுல, அதையே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்பா நீங்கள் கண்டிப்பாக வெட்டி கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு 5 வருஷம், உங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு அதை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறாங்க. இப்போ தமிழக அரசே மேல்முறையீடு போகுது. உயர்நீதிமன்றத்திலேருந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க இந்த மிராசுதாரர்களுக்கு எதிராக. உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸை கடப்பில் போட்டுறாங்க, கடக்கட்டும் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் வந்து அந்த 23 மிராசுதாரர்கள் 5 பேர் இறந்தே போயிடுறாங்க. கடைசி 1990 தான் உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் கிடக்குன்னு. அப்படி பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் விசாரிச்சுட்டு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் எந்த தப்பும் இல்லைங்க, மிராசுதாரர்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கள நாங்கள் விடுதலை பண்ணுறோன்னு அவங்கள கன்ஃபார்மாக வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கிரிசாமி கேஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கரெக்டு தான், உள்ளூர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் கரெக்டு தான், உயர்நீதிமன்றம் கொடுத்தது ரைட்டு தான் அப்படின்ட்டு அந்த 5 வருஷ சிறை தண்டனை ஆயுள் தண்டனை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறாங்க. இப்படி எல்லாமே முடியுது. பட் இந்த தொழிலாளர்கள் குரூப் இருக்காங்கல்ல, இவங்க எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து ஒரு நாள் ஊரில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு 6-7 பேர் இல்லாட்டி 5 பேர் வந்து சேர்ந்து இந்த கோபாலகிருஷ்ண நாயுடை வெட்டி வந்து கொள்கிறாங்க. அதுக்கு வந்து பழி வாங்கிக்கிறாங்க. அப்படி வெட்டி கொண்டதுக்கப்புறம் அந்த ஆளுங்களும் கைதாகிறாங்க. பட் அவங்களும் மேல்முறையீடில் வந்து வெளில வந்துடுறாங்க. இது எல்லாமே வந்து நடக்குது. இந்த சம்பவம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வெண்மணி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊரில் வந்து நடந்திருக்குங்க. இந்த சம்பவத்தை பற்றி யோசிச்சு பாருங்களேன். அன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வந்து இந்த ஊரை வந்து திரும்ப பார்க்க வச்சுருந்துருக்கு. ஏன்னா நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் இல்லை, 44 பேர் உயிரோடு எரிச்சு கொண்ட சம்பவம்.
நீங்கள் அந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அது கீழே கொண்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.